மேடையில் இருக்கிற எல்லாருக்கும், இங்க இல்லாம இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்கு அவருக்கும் ஏன் உள்ள எவ்வளவு அன்பு இருக்கு அவர்கிட்ட நல்லா தெரியும். ஐம் வெரி கிரேட்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருதுக்கு. ஆனா இன்னைக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு இருக்கிறது உங்க மீடியா. தேங்க்யூ சோ மச் எல்லார்கிட்ட, ஓரோட மீடியாஸ் கிட்டும். ஏன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர்னா நல்ல ஒரு படம் பண்றது. ஆனா இந்த படம் எடுத்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு எஃபர்ட், நீங்க நமக்கு கொடுத்திருக்கிற அன்பு, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது கம்மியா தான் இருக்கும். செகண்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ் கிட்ட, ஏன்னா பைசனோட ஒரு கிராஃப் டே 1 ஆஃப் த ரிலீஸ்ல இருந்து இன்னைக்கு பார்க்கும்போது இப்படிதான் போயிட்டே இருக்கு. அதோட ரீசன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனா அதுக்கு மேலே வேர்ட் ஆஃப் மவுத், எல்லாரும் நல்ல படம் சொல்லி, நிஜமாவே சொல்லி மற்றவர் எல்லாரும் வந்து பார்த்து இன்னைக்கு நம்ம ஒரு படம் பண்ணும்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஒரு படத்துல ஷூட்டிங் போகும்போது, ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதும் போது எல்லாமே எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் அதோட சக்சஸை பத்தி. அந்த சக்சஸ் இன்னைக்கு ஒரு ரியாலிட்டி மாறிடுச்சுல. இன்னைக்கு இந்த ட்ரீம், இதுதான் நான் கனவு, இது என்னோட கனவு இருந்துச்சு. இந்த பைசன் ஷூட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த ரியாலிட்டியை மாறிடுச்சு. அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட தான். தேங்க்யூ சோ மச். நீங்க பைசனுக்கும் நம்ம டீமுக்கும் எல்லாருக்கும் கொடுத்த அன்புக்காக. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டு தி ஃபேமிலிஸ் ஆஃப் எவ்ரிபடி ஹூ ஹஸ் வர்க்ட் ஆன் திஸ் ஃபில்ம். ஏன்னா பைசன் ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் டிசர்வ் பண்ற ஒரு படம். நம்ம காஸ்ட் மட்டும் இல்ல, இதோட க்ரூ, இதோட ப்ரொடக்ஷன், எவ்ரிபடி அவ்வளோ நாள், அவ்வளோ டைம், அவ்வளோ எஃபர்ட் இந்த படத்துக்காக கொடுத்திருக்காங்க. ஐம் வெரி ஷுர் இதுல நிறைய பேருக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட்றதுக்கு வாய்ப்பு இல்லாம டைம் இருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல நீங்க நமக்கு கொடுத்த சப்போர்ட்னாலதான் இவ்வளவு நல்ல ஒரு படம் நம்மளால எடுக்க முடிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ சோ மச் டு த ஃபேமிலி ஆஃப் எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ டு மை டியரஸ்ட் மாரி செல்வராஜ் சார். என்னோட கரியர் இப்போ மேம் சொன்ன மாதிரி இது என்னோட 4வது தமிழ் படம். ஒரு ஆர்டிஸ்ட் நினைக்கிற ஆசைப்படுற மாதிரி ஒரு கதாபாத்திரம் எனக்கு கொடுத்திருக்காங்க. அதை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி வச்சிருக்கேன். பட் தேங்க்யூ சோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. டு பாரஞ்சி சார், அதித்தி அண்ட் அப்ளாஸ், நீங்க இல்லைன்னா இந்த விஷன், இந்த கிரியேட்டிவிட்டி ஒரு சிறுமையா மாறவே மாட்டா. தேங்க்யூ சோ மச் ஃபார் பிலீவிங் இன் இட் ஃபினான்ஷியலி அண்ட் ஆல்சோ கிரியேட்டிவ்லி. டு மை டியரஸ்ட் த்ருவ், நான் இன்னைக்கு ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்ல சொன்னேன், ஸ்டார் இஸ் born ட்ரூலி ஆயிடுச்சுல. வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. டு எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ், நான் ஒருத்தர் பேர் எடுத்து சொல்லல பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டிலே த டைம். பட் தேங்க்யூ சோ மச். என் இதயத்துல இருந்து சொல்றேன், இங்க எல்லாரும் இங்கதான் இருப்பேன். தேங்க்யூ சோ மச். யூஸ்வலா ஒரு மேடை ஏறதுக்கு முன்னாடி நான் சின்னதா ஒரு லிஸ்ட் ஏதாச்சும் ரெடி பண்ணி பேசுவேன். நான் இந்த வாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னால் அதை பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. எங்கேயாச்சும் நான் ஸ்டக் ஆனேன்னா மன்னிச்சிருங்க. வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, உங்களோட சப்போர்ட், ஆதரவு, அன்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நம்மளோட படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. போன மேடையில் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அன்றைக்கி சில பேரோட பேர் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி நான் பேச விரும்புகிறேன். நம்ம எடிட்டர் சக்தி, அவர் வந்து சின்ன பையன், 27 ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு பயங்கரமான உழைப்பு போட்டு இந்த படத்தில் நடித்தாங்க. அவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க இந்த படத்தில். அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஃபைட்டர்ஸ் எல்லாரும் வந்து உண்மையாக அடி வாங்கினாங்க, என்னையும் அடித்தாங்க. ஸோ எல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக பண்ணோம். அண்ட் அதுக்காக அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவையாக இருந்துச்சு. ஸோ மாஸ்டர், உங்களுக்கும் உங்களோட ஃபைட்டர்ஸுக்கும் நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். பசுபதி சார் வந்து நான் முதல் நாள் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அந்த ஏரோட்டுற சீன் தான், அந்த ஏரோட்டுற காட்சி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். அவரை பார்த்த உடனே நம்ம சினிமாவில் பார்த்து ஒருத்தரை நேரில் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பு ஒன்று இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட்டு அவர்கிட்ட நான் என் வாழ்க்கையில் நான் அவர்கிட்ட அதை அனுபவித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னை ரொம்ப கம்ஃபர்ட் ஆக்கி என்னை நிறைய கைட் பண்ணி எனக்கு நிறைய பாடம் சொன்னார், சொல்லி கொடுத்தாரு. பசுபதி சார், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெரிய லெஜெண்ட். இந்த படத்தில் நீங்கள் எங்கள் அப்பாவை நடிச்சது ரொம்ப நன்றி சார். ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தில் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் வெரி ஹாப்பி சார். நிவாஸ் வந்து ரொம்ப குவாய்ட்டான ஆள், ஆனால் மியூசிக்கில் ஊந்து விளையாடுறாரு. நம்ம படத்தில் ஒரு செம ஆல்பம் ஒன்று கொடுத்துருக்காரு. வாழ்த்துக்கள் நிவாஸ். அண்ட் ரஞ்சித் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள்
என்னை எப்படி நம்பினீங்கன்னு தெரில, ஆனால் எனக்காக இந்த மாதிரி ஒரு படம் மாரி சாருக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களோட நம்பிக்கைக்காக ரொம்ப நன்றி சார். முதல் வாட்டி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஆஃபீஸில் உங்களை மீட் பண்ணேன். அப்போது தங்கலான்ல அப்பா இவ்வளோ பண்ணார், என்ன மாதிரி வேலை பார்ப்பாருன்றது வந்து நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க. அது வந்து நான் மைண்டில் ஓட்டிகிட்டே இருந்தேன் சார். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் அமீர் சார், நான் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார். கேமராமேன் எழுதண்ணா கிட்ட நான் கேட்கும் போது அந்த ஒரு சீனில் வண்டியிலேருந்து நீங்கள் கையை நீட்டி அந்த கத்தியை பிடிப்பீங்க இல்லையா சார், அதில் வந்து நிறைய நெருப்பெல்லாம் இருக்கும், நீங்கள் பயங்கர ரிஸ்க் எடுத்து பண்ணீங்கன்னு சொன்னாங்க அவங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று கொடுத்துச்சு சார். நீங்கள் வேற லெவல் சார். ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் பண்ணுற ஸ்டன் சீக்வன்சஸ், நீங்கள் எடுக்கிற ரிஸ்க், நீங்கள் போடுற உழைப்பு எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். தேங்க்யூ. ரஜிஷா, தேங்க்யூ. எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க இந்த படத்தில். அதித்தி, தேங்க்யூ ஸோ மச். போன மேடையில் உங்களை பற்றி நான் பேச மறந்துட்டேன். அதித்தி வந்து எனக்கு இந்த பயணத்தில் ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்காங்க, எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதித்தி. 5 ஸ்டார் செந்தில் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி என் படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மதன் சார், மது சாருக்கும் எனக்குள்ள ஒரு செம்ம கெமிஸ்ட்ரி ஒன்று இருந்துச்சு ஸ்பாட்ல. அண்ட் அது வந்து படத்தில் டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு செம்ம ஆக்டர். அண்ட் அவரோட நடிச்ச எல்லா காட்சிகளும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன். தேங்க்யூ மதன் சார். எழுலா வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்சுவலாக. முதல்ல இந்த ஜேர்னி ஆரம்பிக்கும் போது நானும் அவரும் தான் மாரிசார் ஆஃபீஸில் உட்காந்து வாழையை பார்த்தோம். பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் இல்லாமல் ரஃப் கட்டு பார்த்தோம். ஸோ நம்மளோட பயணம் வந்து அங்கே ஆரம்பிச்சுது. அவர் வந்து இந்த படத்தில் இருந்ததுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவரோட ஒர்க் வந்து எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க. அவருக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி சூன் நானும் நீங்களும் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம். அண்ட் அண்ணா ஃபோட்டோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் வந்து பயங்கரமா இன்டென்ஸா ஒன்று எடுத்துட்டு இருக்கும்போது அதை கட்னு சொன்னோடனே நான் அங்கேயே நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பாரு. ஸோ எல்லா விஷயமும் செம்மையா கேப்சர் பண்ணாரு. தேங்க்யூ சார். அண்ட் இந்த நேரத்தில் கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு நான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். இப்போ தான் அவங்க கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. மாரி சார் பற்றி சொல்லணும்னா, இந்த அனுபவமே, இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஒரு ரொம்ப புது அனுபவமா இருக்கு. ஏன்னா இது வரைக்குமே என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு வெற்றி நான் உணர்ந்ததில்லை. இந்த வயசுல கெரியர்ல இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் மூலியமா நீ சினிமாக்காக என்னெல்லாம் பண்ண தயாரா இருக்கணும், எவ்வளவு எஃபர்ட் போட தயாரா இருக்கணும்ன்றது வந்து இந்த கதாபாத்திரம் மூலியமா, கிட்டான் மூலியமா, அவன் நேசிக்கிற கபடி மூலியமா ரொம்ப அழகா காமிச்சாரு மாரி சார். எனக்கு இது வரைக்குமே நான் 27 இயர்ஸ்ல கத்துக்கிட்ட விஷயங்களை விட நான் அவரோட ஸ்பெண்ட் பண்ண அந்த 1.5 வருஷத்துல லேர்ன் பண்ண விஷயங்கள் தான் அதிகம். ஸோ அவர் எனக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அண்ட் இத்தனை லெஜெண்ட்ஸ், இவ்வளோ நல்ல டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். சினிமாவில் அவர் பயங்கரமா உழைக்கிறாரு, ஸ்பாட்ல பயங்கரமா உழைக்கிறாரு. ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கூட, நானும் பயிலெல்லாம் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஷூவை மாட்டி வார்ம் அப் பண்ணிட்டு இருப்பாரு, கிரவுண்டை சுற்றி ஓடிட்டு இருப்பாரு. அப்பவே எனக்கு பயங்கரமா கண்ணு கலங்கும், ரொம்ப எமோஷனல் ஆவேன். எப்படி இந்த இடத்துல இருக்கிற ஒரு டைரக்டர், இவ்வளோ லெஜெண்டரியா இருக்கிற ஒரு டைரக்டர் வந்து இன்னமும் இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்றாரு. 12-1 மணி வரைக்கும் விளையாடிட்டு இருப்பாரு. இந்த படத்துல நீங்க பாக்குற ஒவ்வொரு கபடி காட்சியிலையும் நான் பண்றது, டிஃபெண்டர்ஸ் பண்ண வேண்டியது எல்லாம் வந்து அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுவாரு. இந்த ப்ராசஸ்ல அவருக்கு கை உடைஞ்சிருக்கு, நிறைய இன்ஜுரிஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி நம்மளோட சினிமாக்காகவும் எனக்காகவும் பண்ணாருன்னு நான் நம்புறேன். ஸோ அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சார். தேங்க்யூ ஸோ மச் சார், என் சார்பாக, என் ஃபேமிலி சார்பாக. அண்ட் எஸ், அண்ட் அனுப்புமா, ரஜிஷா, இவங்க 2 பேருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஏடிஸ், கேமரா அசிஸ்டன்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒருவேளை இதுக்கப்புறமும் ஒரு ஈவெண்ட் நம்ம நடத்தணும்னா நான் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்வேன், இன்னும் டீட்டெயில்டாக. தேங்க்யூ சார். ஒரு திரைப்படத்தின் வெற்றி விழா மற்றும் நன்றி அறிவிப்பு விழா மேடை. என்னுடைய திரைப்பயணத்தில் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாயிருச்சு. மௌனம் பேசியதை தொடங்கி இந்த நிமிடம் வரைக்கும் எந்த திரைப்படத்திற்கும்
என்னுடைய திரைப்படங்களுக்கு வெற்றி விழா நடந்ததும் இல்லை, நன்றி அறிவிப்பும் நடந்ததும் கிடையாது. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, அப்படி ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைக்கல. மாபெரும் வெற்றி படங்களாக இருக்கும் பொழுதும் வீட்டுக்குள்ளதான் முடங்கி கிடந்திருக்கேன். அது பருத்தியர்களுடைய வெற்றியாக இருக்கும்போது சரி, வணிக ரீதியாக தோல்வியை தந்தாலும் அப்பவும் வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்கேன், வெளியே வர்றதில்லை. நான் என்னுடைய திரைப்படங்களை பொதுவாக திரைக்கு கொண்டு வருவதற்கு வரைக்கும் தான் நான் அதை பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அதை பார்க்குற பழக்கம் இல்லை. அது தேட்டரில் என்னவா இருக்கோ அது ப்ரெஸ் ஷோவில் கூட போய் நிற்கிறது இல்லை, அந்த பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது காரணம் என்னென்னா, நிறைய பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இந்த நல்ல நேரத்தில் அதை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இந்த திரைப்படத்திற்கு முதல் முறையாக நான் மாறி கூட 2-3 இடத்துக்கு வெளியில் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல நீங்கள் ப்ரெஸ்ஸும் இங்கே பார்க்கும்போது கூப்பிட்டாரு. இல்லை சார் நான் வரல சார், நான் இங்கெல்லாம் வர்ற ஐடியாவில் இல்லை, பொதுவாக போக மாட்டேன் நான் அப்படின்னு. அப்புறம் மறாவது நாள் திருநெல்வேலி, தூத்துக்குடி இங்கெல்லாம் போயிருந்தார். அப்போ போயிருக்கும் பொழுது அப்பவும் நான் போகலை, அவர் டீம் மட்டும்தான் போயிருந்தாங்க. அந்த டீம் போயிருக்கும்போது மாறியை பார்த்து தொடர்ச்சியாக சில கேள்விகள் வந்துக்கிட்டே இருந்தது. அதை நான் செய்தி ஊடகங்களில் பார்த்துட்டு இருக்கேன். அது முடிஞ்சு மறுநாள் நாள் மதுரைக்கு வந்துட்டு, மதுரையில் நான் இருந்தேன், என்னை கூப்பிட்டு தேட்டருக்கு போனாங்க. சரி நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களேன்னு தேட்டருக்கு போனேன். அப்போ மாதிரி கூப்பிட்டாரு, சார்ப்பா நீங்கள் நாளைக்கு சேலம் மற்ற ஊர்களுக்கு போகிறோம், நீங்கள் வாங்கன்னு. நான் வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் மாறி என்கின்ற இயக்குனருக்கு கொடுத்த ஒரு நெருக்கடி தான் எனக்கு நான் அவரோட போகணும்னு தோணுச்சு. சரி நம்ம போய் பக்கத்தில் உட்காருவோம், என்ன வகையான தாக்குதல்கள் வருது அதை நம்ம சமாளிப்போம் அப்படின்னு தான் போனேன் நான். ஆனால் நான் வந்த இடத்துல அது நடக்கலை. நடந்திருந்தால் நிச்சயமாக நான் அந்த இடத்துல மாறி பாதுகாத்திருப்பேன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு என்னென்னா, அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப மாறிக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க, நீங்கள் சமூகத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றாங்க. இது எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வியாக இருந்ததுன்னு நான் பார்த்தேன். நான் கண்ணுக்கு தெரியாத சாமி, இல்லாத பேய், இது ரெண்டை பத்தி இங்க நிறைய சினிமா வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. சாமியை யாரும் பார்த்ததும் கிடையாது, அதை பத்தி படம் எடுத்தா கொண்டாடுறாங்க. பேய் அது இல்லவே இல்லை. ஏன்னா பேயை விட மனுஷன் ரொம்ப மோசம்னு நான் நினைக்கிறது. பேய் எந்த பேயினாலும் எந்த தொந்தரவும் கிடையாது. ஏன்னா பேய் பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப பயந்தது தான். ஏன்னா அது பகல்ல வரவே வராது. நீங்க எந்த திரைப்படத்துல பகல்ல அது இரவுல மட்டும்தான் வரும். அதுவே ரொம்ப பயந்தது. அது பகல்ல போன ஆளுங்க நிறைய இருப்பாங்க, இவனுக்கு பயந்துட்டு ஓடிடும். இது ரெண்டை பத்தியும் படம் எடுக்கலாம். ஆனா கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சாதி, அது ஏற்படுத்துகிற தீமைகள், அதனால் ஏற்பட்ட வலிகள், கொடுமைகளை ஒருத்த படம் எடுக்கக்கூடாதுன்ற கேள்வியை முன்வைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப அபத்தமா இருக்கு. அவர் ஒரு படம் எடுக்கிறார், அவர் ஒரு கருத்தை சொல்றார். அந்த கருத்துக்கு உங்ககிட்ட எதிர்கருத்து இருந்தா நீங்களும் சொல்லுங்க. எடுக்கக்கூடாது, ஏன் எடுக்கிறீங்கன்ற கேள்வி ரொம்ப ஆபத்தானதா நான் பாக்குறேன். இப்போ மாரியுடைய படங்கள், ரஞ்சித்துடைய படங்களை பொதுவெளியில அரசியல் சார்ந்தவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க, அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கிறதா பாக்குறேன். ஒண்ணு ரொம்ப நேரம் அடிச்சிட்டோம், அப்படியே அடி வாங்கிட்டு இருந்தவங்க என்ன திடீர்னு என்ன உங்களுக்கு எங்க இருக்கிறா வருது தைரியம் அப்படின்ற கேள்வியா இருக்கலாம். என்ன நடந்தது நடந்து போச்சு, அதெல்லாம் ஏன் வெளியில சொல்றேன், நாங்கெல்லாம் பெரிய மனுஷனாவே வாழ்ந்துட்டோம் இங்க அப்படின்ற எண்ணமாகவும் இருக்கலாம். அது அரசியல் சார்ந்தவர்கள், அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் சொல்றாங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கிறதா பாக்குறேன். ஆனா திரைத்துறையில வருகிற எதிர்ப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை நான் ரொம்ப அபத்தமா பாக்குறேன். அதுல ஒரு இயக்குனர் ஒரு தொலைக்காட்சி ஊடகத்துல இந்த திரைப்படத்தை பத்தி பேசும்போது ஒரு பாடல் பாடி காமிக்கிறார். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ரொம்ப கேவலமாகவும் குரூரமாகவும் பைசன் பைசன் பைசன், அது ஒரு பாய்சன். அந்த குரலே நாராசமா இருக்கு, அதுல இது வேற. நான் கேட்கிறேன், உங்ககிட்ட உண்மையிலே கருத்து இருந்ததுன்னா, அவர் ஒரு கருத்து வச்சிருக்காரு, அந்த மீடியாவை ஆர்ட்டா அவர் எடுத்துட்டு அதன் மூலமாக ஒரு அரசியல் சொல்றார்.
உங்ககிட்ட கருத்து இருந்ததுன்னா நீயும் அதை ஆர்ட்ல எடுத்துட்டு வர வேண்டியதானே. அப்படித்தானே நீ சண்டை போடணும். அதை விட்டுட்டு ஒருத்தர் ஏன் எடுக்கிறான்ற கேள்வியை வந்து அவதூறு சொல்லக்கூடாது. அவர் சினிமாவின் மூலமாக ஒரு அரசியல் சொல்றாருன்னா நீ சினிமாவின் மூலமாக பதில் சொல்லு. அதுக்கு உங்ககிட்ட திறமை இல்லை, அதுக்கு உங்ககிட்ட வழி இல்லை, அந்த ஆட்பாமை உன்னால பயன்படுத்த முடியலைன்னா அவதூறு சொல்லாத, கேவலப்படுத்தாத, குறை சொல்லாத. அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அதனாலதான் இந்த மாதிரி கூட இந்த விழாவுக்கும் கூட, ஏன்னா இதுக்கப்புறம் பைசனுக்காக இன்னொரு விழா நடக்குமான்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரியல, நான் நினைக்கிறது பண்ணணும்னு தெரியல. அதனால நான் இங்க வரணும்னு வந்து உங்ககிட்ட சந்திச்சு பேசணும்னு நினைச்சேன். ஒரு நல்ல திரைப்படம் என்பது வந்து தனக்கான ஆட்களை சேர்த்துக்கணும். அது எனக்கும் அமைஞ்சிருக்கு, ரஞ்சித்துக்கும் அமைஞ்சிருக்கு, இன்னும் திரைத்துறையில மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும். அப்படி பைசன் வந்து அமைச்சுக்கிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் இது வந்து மாறி என்ற அந்த கேப்டன் வந்து அதுக்கான ஆட்களை சரியா தேர்ந்தெடுத்ததால நான் பார்க்கிறேன். நான் துருவ அந்த கேரக்டர்ல இருந்து எடுத்துட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட மைண்ட்ல வச்சு பார்க்கவே முடியாது. அப்பாவை வந்து பசுபதியை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியல. வாத்தியார் கேரக்டருக்கு மதனை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியல. ஒளிப்பதிவுக்கு எழில் இல்லைன்னா யார் சிறப்பாக செஞ்சிருப்பா அப்படின்ற கேள்வி வருது. மியூசிக்கு நிவாஸ் இல்லைன்னா வேற யார் பழைய மியூசிக் டைரக்டரான. இப்படி அது தனக்கான ஒரு நல்ல திரைப்படம் தனக்கானதை சேர்த்துக்கிறது அப்படின்னு தான் நான் உணர்றேன். நான் பொதுவாக நல்ல திரைப்படங்களை பார்க்கும் பொழுது நம்ம பாராட்டுவோம். ஆனால் பாராட்டுகள் எல்லோரோடும் பயணிக்குமா அப்படின்னா அது வாய்ப்பு குறைவு தான். ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு ஒரு 3 பேரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்துருச்சு. என்னோட டைரக்ஷன்ல வந்து கேமராமேன் எழிலோடையும் மியூசிக் டைரக்டர் நிவாஸோடையும் திலீப் சுப்பராயனோட சேர்ந்து ஒரு படம் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். இப்போ திலீப் பேசும்போது இங்கே சொன்னார், அவர் தான் அந்த மீசையெல்லாம் வச்சு அந்த பக்கம் லால் சாரோட தம்பியாக நடிச்சிருந்தது. அவர் அடிக்கிற காட்சி, அவர் ஃபைட் மாஸ்டர், அவருக்கு தெரியும்ல, அவர் பல பேரை பார்த்துருப்பார். அவர் வந்து நின்றுட்டு ஒரு நிறைய மாறி சொன்னாப்புல கட்டை இருக்கு, இந்த இருக்கு சார் கட்டை, அதை எடுத்துருங்க. ஏங்க கட்டையை கரெக்டாக வைங்க, எந்த கட்டைங்கன்னு. இல்லை சார் டம்மி தான் சார். இல்லைங்க நீங்க சொல்றீங்க, டேர்ன் பண்ணி நிற்கிறேன், அதனால சொல்றேன். நான் எடுத்து வேகமா பார்த்துக்கலாம் சார். டம்மி தான், ஆனால் கரெக்டாக டம்மியை நானே எடுத்து வச்சுக்கிட்டேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் கொஞ்சம் சார் டைரக்டருக்கு டென்ஷனாக இருந்தாலும் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாற்றி விட்டுருவாங்கல்லன்னு, அதனால திரும்ப ஒரு பார்த்துக்கிட்டேன் கட்டையை. நான் கட்டையை எடுத்து அடிச்சா ஷார்ட் நல்லா வந்திருக்கு. மாறி சிரிச்சுட்டு மாறி சொல்றாப்புல, சார் எல்லாரும் பாடா படுத்திட்டாப்புல சார் இந்த மாஸ்டர், விடாதீங்க சார். நான் வந்து திலீப்பே பார்க்குறேன் தான், அப்படியே இருக்காப்புல, கண்ணு லேசா கலங்கிருக்கு. ஆனா என்னடா இவ்வளவு பேர் முன்னாடி திலீப் நீங்க சொன்னதுனாலதான் நான் சொல்றேன், இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டேன். அப்படியே நிற்கிறாப்புல தான் இவர். ஒண்ணு அது ஒரு சின்ன மிஸ் ஆயிடுச்சு சார், ஒரு ஒன்பது போனேன் சார். ஒரு 100 போலான்னு நானு ஏங்க வேணாங்கன்னு. இப்போ முதல்ல இருந்த திலீப் கூட கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இல்லை நான் கேட்டேன், இல்லை திலீப் நான் வேணா சும்மா சீட் பண்ணலான்னு. பரவாயில்ல சார் அடிங்க சார். அது ரொம்ப நான் சொன்ன மாதிரிட்ட மாதிரி எதா இருந்தாலும் இதுலயே முடிச்சிருங்க, 3ஆவதுலாம் போனா நல்லதுக்கு இல்லை அப்படின்னு. அப்படி நடந்தது. மாஸ்டரோட அசிஸ்டன்ட் பக்கத்துல டீ பாக்குறாங்க எல்லாருக்குமே. இவர் அந்த ஷாட் முடிஞ்சிருச்சு, திரும்ப மாறி கூப்பிட்டு அங்க பாருங்க அசிஸ்டன்ட் கூட அப்படி சிரிக்கிறாங்க பாருங்க, உள்ளுக்குள்ள அப்படி பூரா மறைஞ்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படத்துல நிறைய ஃபைட் சீக்வன்ஸா இருந்திருக்கு, வச்சு செஞ்சிருக்காப்புல அவரு. அதனால ஆனா அதுக்கு பதிலுக்கு திலீப் என்னை ஒண்ணு வச்சு பண்ணிட்டாரு. அந்த பாம் அது வெடிச்சது இருக்கு இல்லையா, என் பக்கத்துல இப்படிதான் வெடிச்சிச்சு. திலீப் பார்த்த வேலை தான் அது. ரொம்ப நல்லா கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாப்புல. ஆனால் அது வெடித்த உடனே திரும்ப உள்ள பாய்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க, ரொம்ப சேவ் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். எழில் கேமராமேனு
எனில் ரொம்ப தன்மையாகவும் இதாக பேசுவேன். நான் இந்த அறிமுக விழாவில், இசை வெளியீட்டு விழாவை அறிமுக விழா நம்ம நடத்தணும் இல்லையா, அதில் நான் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சும்மா ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் நடிச்சிருக்கோன்றதுக்காக இந்த வாசிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. என் மனதுக்கு தோன்றதைத்தான் நான் சொல்லுவேன். அப்படி தோன்றதான் சொன்னேன். அன்னைக்கு நான் சொன்னது, பசுமை சார் உங்களை நான் ரசித்தேன் இந்த படத்துலன்னு சொன்னேன் நான். இன்றைக்கு அதைத்தான் மக்கள் பூரா சொல்கிறாங்க. துருவை சொல்லும்போது சொன்னேன் நான் சேதுல விக்ரம பார்த்தது கூட அது போலவே ஸ்பாட்ல பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி, அந்த அங்கீகாரம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கிடைச்சிருக்கு துருவனுக்கு. அதனால நிச்சயமாக துருவனுடைய உழைப்பு ஈடு செய்ய முடியாதது. அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்கான் துருவ, அதில் மாற்று கருத்தே கிடையாது. கேமராமேனும் அதே தான், நான் மியூசிக் டைரக்டருக்கும் அதே தான். இன்னைக்கு எல்லா இடத்தையும் நான் இதெல்லாம் சொன்னேன் நான். ஏன்னா அந்த படத்தை சத்தம் இல்லாமல் இசை இல்லாமல் பார்த்தேன், அப்புறம் இசையோட பார்த்தேன் நான். இசையோட திரையரங்கில் தான் பார்க்குறேன். ஆனால் அந்த இசை வெளியீட்டு விழாவில் மியூசிக் டைரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து சொன்னேன் நான். இது எல்லாமே ஒரு பெரிய பில்லரா இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் நான் அந்த விழாவில் சொல்லும் போதும் அப்ளாஸ் கம்பெனியை பற்றி நிறைய சொல்லிட்டேன் நான். ரொம்ப சரியாக நடந்துக்கிட்டாங்கன்னு. அது நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அது இதுன்னு எனக்கு இப்போதான் தெரியும். நீங்கள் சொல்லணும் ரஞ்சித், அதெல்லாம் சில விஷயங்களை நம்ம அதுக்காக தான் இந்த இடம் சொல்லணுன்றதான அவங்க நீல கலர்ல சேலையை கட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இந்த எனக்கு ஷூட்டிங் நம்ம வெளிப்படங்கள்ல போய் நடிக்கிறோம். இப்போதான் அது தொடர்ச்சியாக ஒவ்வொரு கம்பெனிக்கு போகிறோம். சில கம்பெனியில் சொல்கிற ப்ரோக்ராமுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். என்னை என்னோட மேனேஜர் இங்கே தான் இருக்கான். அவன் சொல்லுவான், அவன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான், சார் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க சார், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க, அவங்க எதாக இருந்தாலும் முன்னாலே சொல்லிடுறாங்கன்னு. இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதையே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவ்வளவு சிறப்பாக நடத்தியிருக்காங்க. இதைத்தான் நான் இந்த ஃபங்க்ஷனில் அப்ளாஸ்ன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த 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 கிரெடிட் பூரா போய் சேர வேண்டியது நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் தான். ரஞ்சித்துக்கு தான் போய் சேரணும். ரஞ்சித்துடைய தண்டகாரண்யத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து நான் தவற விட்டுட்டு இப்போ நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்ல பைசன்ல என்ன நான் இணைச்சிக்கிட்டேன். நீலம் ஸ்டுடியோஸ் ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்படியா? அப்ப நான் பிரசித்தி சொல்லிடுறேன். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்ன்றது ரஞ்சித் மட்டும் தயாரிப்பாங்க. நீலம் ஸ்டுடியோஸ்ன்றது ரஞ்சித்தும் அதிதியும் சேர்ந்திருக்கிறது. நீங்களும் நீங்க வச்சு மறுபடி இந்த திரைப்படத்துக்குள்ள உள்ள போகும்போது எனக்கு யாருமே பரிச்சயம் இல்லை. இப்போ வடசென்னைக்குள்ள உள்ள போகும்போது, அதாவது சமுத்திரகனி இருந்தான், ஜெகதீஷ் இருந்தாரு, வெற்றி ஏற்கனவே எனக்கு தெரியும், அல்லது சுப்பிரமணிய சிவா உள்ள இருந்தான், ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி, எல்லாமே என்னோட டீம். இந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு ராஜா மட்டும்தான். பாக்கி எல்லாருமே புதுசு, எனக்கு யாரையுமே தெரியாது. ஆனா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, கம்ஃபர்ட்டா பார்த்துக்கிட்டாங்க. நானும் அவங்களோட ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்தேன். ரொம்ப ஒர்க் பண்ணதில்லைன்னு சொன்னேன் நான். தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் இருக்கிற யாரையும். ஒர்க் பண்ணதில்லை. ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த கம்ஃபர்ட் இருந்தது. நான் அந்த விழாவில் சொன்னதுதான். இந்த திரைப்படத்திற்கு இன்றைக்கு இங்கே பேசியவர்கள், இன்னும் வெளியில எல்லாரும் பேசுறவங்க, திரைப்படத்துல அந்த காட்சிக்கு கைதட்டல் வருது, என்னுடைய காட்சிக்கு இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கு, வசனத்துக்கு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இயக்குனருடைய சிந்தனை தான். நான் திரும்ப திரும்ப சொல்றதான், நடிகன் என்பவன் என்றைக்குமே இயக்குனருடைய டூல் தான். அவர் இயக்குனராக மாறிவிட முடியாது. அவர் சொல்றத உள்வாங்கி நம்ம கொடுக்கறதான் ஒரு நடிகருடைய வேலையா நான் நினைக்கிறேன். இந்த திரைப்படத்துல அந்த மேடையில சொன்னதுதான். இந்த படத்துல ஏதாவது ஒரு பேரும் புகழும் கிடைச்சதுன்னா அது மாரி செல்வராஜுக்கு தான். இங்கே நான் அந்த மாரி செல்வராஜு கிட்ட திருப்பி கொடுத்துருவேன். நான் நீங்களே வச்சுக்கோங்க, அது உங்களுக்கானது. ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி மீடியாவுக்கு நான் அதிகமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
காரணம், ஒரு திரைப்படம் என்பது பொழுதுபோக்கு உள்ள திரைப்படங்கள் அது இருக்கலாம். அது கருத்து சொல்ற திரைப்படங்களுக்கு பெரு வெற்றி பெறுவது என்பது ரொம்ப குறைவாக தான் நடக்கும். இந்த வெற்றி விழாவை நான் எப்படி பார்க்குறேன்னா, தீபாவளிக்கு வந்த 2 படங்கள்ல ஒரு படம் இதை விட பெரிய வெற்றி பெற்றிருக்கு, பணத்தால பெரிய வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் பைசன் பணத்தாலையும் படைப்பாலையும் மக்களிடத்திலையும் மாபெரும் வெற்றி பெற்று. அப்போ அது ரொம்ப ரேர். ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி நிறைய பார்த்துருப்போம், ஆனால் எல்லா ஸ்போர்ட்ஸ் மூவிலையும் வந்து இது போல இருக்காது. இதுக்குள்ள வந்து ஒரு வாழ்வியல் இருக்கு, அதுக்குள்ள கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கு, எல்லாம் சேர்ந்து ரொம்ப மிக்ஸ்டா சரிசமமா மிக்ஸ் பண்ணிருக்கு. அதை யாரு அப்படின்னா மாரி செல்வராஜ் என்ற எழுத்தாளர் முடிவு செஞ்சது. எழுத்தாளர் முடிவு செஞ்சு அதை இயக்க வந்து அதுக்கு இத்தனை தொழில்நுட்ப கலைகளை உள்ள சேர்த்து கொண்டு வந்தது. அதனால இது எல்லா படைப்பையும் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் அதை சரியா சேர்த்து, இதுல நீங்க பத்திரிகையாளர்களும் நான் திரும்ப திரும்ப இதுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லோரும் மிகச் சரியாக, அதாவது ஒரு பொதுவாரியா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பைசனுக்கு மாபெரும் வரவேற்பு இருக்கோ, ஒரு 10 பேர் அதை எதிர்கருத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அது எல்லா இடத்துலையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது எதிர்கருத்து சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், அது இருக்கணும். படைப்பு என்றால் ஒரு படைப்புக்கான எதிர்கருத்து இருக்கணும். ஆனால் எது பெருவாரியா இருக்குன்னா 90% மாபெரும் வரவேற்பு இருக்கு. அந்த வரவேற்பை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்து மாபெரும் வெற்றியை கொடுத்த ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். ஆரம்பிச்சேன் இப்ப டீம் சொல்லி எப்ப படத்த முடிக்கிறதுன்னு சொல்லி, ஏன்னா அவனுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் பண்ணுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் அவன் ஜாலியா பேச ஆரம்பிச்சேன். அவனோட காதல் கதையை கேட்க, அவனுக்கு எப்படி பழகுன்னு தெரியல, அவனோட காதல் கதைகள் அவங்க ஊர் கதைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவனுக்கு புரிஞ்சிச்சு, அந்த ஆள் ஜாலியான ஆள் தான் போல, நாம தான் சேஷன் சொல்லி அந்த ஜாலியா பேச ஆரம்பிச்சு, பழக ஆரம்பிச்சு, அதுக்கும் சண்டைலாம் போட ஆரம்பிச்சு, 2 பேரும் ஒன்னா சுத்த ஆரம்பிச்சு, அந்த பாடல்கள் நடந்துச்சு. நிவாஸ்ட பிடிச்சது என்ன அப்படின்னா, நிவாஸ் நிறைய அவார்டு வாங்கிட்டாங்க. அந்த அவார்டு வாங்கிட்டு நான் அவார்டு வாங்க தெரியாம நம்மளுக்கு காலையில புதுசா அவார்டு கேட்போம். சார் பாய் சார், ஏன்னா நேத்தான அவார்டு கொடுத்தாருங்க. காலையில வந்து ஃப்ரெஷ்ஷா மெசேஜ் போடுவோம், லவ் யூ அப்படின்னு மெசேஜ் போடுவோம். நைட் அவார்டு கொடுத்துருப்பேன், காலையில எனக்கு மெசேஜ் வரும். எடுத்து பார்த்தா லவ் யூ சார், லவ் யூ 3 மெசேஜ் இருக்கும். நிவாஸ் வந்து கத்துக்கிட்டது ஒன்னே ஒண்ணு. ஏன்னா ஒரு கட்டத்தில் நிவாஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெறி இருக்கு. இசை வந்து சந்தோஷம் சொல்லியிருக்காரு, தலைவா அவன்கிட்ட நீ என்ன வேணா பண்ணிக்கிறேன்னா எப்படிப்பட்ட செட் ஆகணும்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா அவனுக்குள்ள பயங்கரமான ஒரு மியூசிக் சென்ஸ் இருக்கு. அவன் பயங்கரமான ஆள் தலைவா, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஆனா அவன்கிட்ட எப்படி பழகுவான்னு எனக்கு தெரியல, இதை மட்டும் தான் சொன்னார். அப்படி பயங்கரமான மியூசிக் சென்ஸ்ல ஒருத்தன் எப்படி மிஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்கள டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த படத்தை இவ்வளவு குவாலிட்டியா இவ்வளவு பெருசா மாத்துவாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா முழுசா என்னைய லவ் பண்ண ஆரம்பிச்சு, என்னோட ஆர்ட் ஃபார்முக்கு மரியாதை கொடுத்து ராத்திரி பகலா வேலை செஞ்சு, என்ன சொல்றது, எப்படியாவது நீ கன்வின்ஸ் பண்ணி என்னைய வந்து அந்த ஐ லவ் யூ நான் திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிறத அவன் அந்த ஐ லவ் யூ அனுப்பியிருப்பான். நான் ஐ லவ் யூ இப்போ அனுப்பவே இல்லை. இப்போ சொல்றேன் ஐ லவ் யூ, ஓகேவா? நான் அனுப்பாமலே திட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு மனுஷன் உன்னை நம்பி இவ்வளவு ஐ லவ் யூ அனுப்பி வைக்கிறான், நீ என்னவோ ஓரோ பெரிய இவர் மாதிரி ஒண்ணுமே இருக்கணும். இதே வந்து சந்தோஷ் நாராயணனோ இல்ல வந்து ரகுமான் சாரோ அனுப்பியிருந்தா நீ இப்ப விட்டுருப்பியான்னு கேட்டேன். நான் சொன்னவர்கிட்ட இல்ல, அந்த ஐ லவ் யூ நான் திருப்பி அனுப்பணும் அப்படின்னா திருப்பி அதுக்கப்புறம் அனுப்ப மாட்டேன், அவன் அனுப்பிக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லி வச்சிருந்தேன். நிவாஸோட அம்மா அப்பா சொல்லி ஆகணும். என் நல்லா ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் நிவாஸ் வீட்டுக்கு போயிருக்கும்போது நிவாஸோட அம்மா அப்பா என் கையில பிடிச்சிட்டு சொன்ன முதல் வார்த்தையை மறக்கவே முடியாது, ஏன்பா இங்க வந்த, சந்தோஷமா வாழை படத்துல அவ்வளவு அழகா மியூசிக் பண்ணிருக்காப்பா, எதுக்குதான் இங்க வந்தீங்க, தோசை சாப்பிட்டு போயாப்பா அப்படின்னா சொன்ன அம்மா இல்லம்மா நிவாஸ் தாமா இல்லப்பா. அப்போ கடைசி நாள் ஆடியோ லான்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஈவெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி கையை பிடிச்சு சொன்னாரு, எப்ப இன்னொரு முறை என் வீட்டுக்கு வரணும்பா, நிவாஸ் கூட இன்னொரு படம் பண்ணணும்னு சொன்னாரு. நிச்சயமா நிவாஸ் கூட நான் இன்னொரு படம் பண்ணுவேன். இன்னொரு படம் இல்லை, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நிவாஸ் கூட படம் பண்ணுவேன். ஏன்னா நிவாஸ் சோல் என்னோட ஏதோ வகையில நிவாஸை நான் பயங்கரமா நேசிக்கிறேன். அதுக்கு காரணம் நிவாஸ் வந்து என்னோட என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் நிறைய அவார்டு கொடுத்து நீங்க நேசிச்சுட்டே இருக்காங்க நிவாஸ் மட்டும்தான். நான் 2 அவார்டு கொடுக்கும்போதே பல சைக்கிள் போய் நான் தாய்மொழி நான் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வாங்கி இனி இப்பவும் நேசிக்கிட்டு ஆனா அது நிவாஸ் பசங்க.
நிச்சயமா பெரிய இடத்துக்கு போவாரு. ஏன்னா அந்த இடம் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் அந்த பேசணும்னு சொல்லுவோம். ஏன் சார் நான் போக முடியாது சார், போக முடியாது சார்னு சொல்லி நான் போன இடத்துல எல்லா இதுலயுமே எல்லா மீடியாவிலையுமே முதல்ல பார்ப்பேன், நிவாஸ் பேர் இருக்கான்னு பார்ப்பேன். நிவாஸ் பிரசன்னாவுக்கு வாழ்த்து போட்டிருப்பாங்க, நிவாஸ்னு போட ஆரம்பிச்சாங்க. இந்த படம் கிட்ட இருக்கிறத விட இந்த படம் தொடக்க இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிவாஸ் சொல்ல கிடையாது. எனக்கு அதுதான் வரும்னா நான் அதை விட்டு விலகுவதற்கான வாழ்க்கை என்ற இல்லை. அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன், அதை பத்தியே போய் பேசுறேன், அதை பத்தியே பழகிட்டு இருக்கேன். அதை பத்தி நான் உங்களுக்கு தெரியாது. இந்த படம் முடிஞ்ச அடுத்த படத்துக்கு இடையில நான் சந்திக்க பிரச்சனைகள், நான் சந்திக்கிற மனிதர்கள், அவங்க சொல்ற கதைகள்லாம் கேட்டா நீங்க வேற எந்த படம் எடுக்க முடியாது. நீங்க நினைச்சிட்டீங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச உடனே திருப்பி போய் வேற அழகா போய் ஒரு ரூம் போட்டு எங்கேயோ கொடைக்கானலையோ ஊட்டிலையோ இல்லை வெளிநாட்டிலேயோ போய் உட்காந்து கதைகளை அமைப்பான்னு நினைப்பீங்க. ஆனா எங்களுக்கு அப்படி இருக்காது. எங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு படத்துக்கும் இடையில நீங்க இருக்கல, இந்த இடையில இந்த தமிழ் சமூகம் எப்படி இருக்கு, இந்திய சமூகம் எப்படி இருக்கு, இடையில சந்திக்கிற மனிதர்கள் என்ன சொல்றாங்க, அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க நம்ம என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்க எவ்வளவு அழுறாங்க, எவ்வளவு கண்ணீர் சிந்துறாங்க, என்ன கேள்விகளை கேட்காங்க. நம்ம என் சட்டையை பிடிச்சி கேட்டோம்னா நிறைய பேர் எத்தனை அப்பதான் நீ படம் பண்ணுவேன், இன்னைக்கு ஏன் கதை நீ எப்ப சொல்லுவேன், உன் கதை எப்ப சொல்லுவேன்னு சொல்லி சட்டையை பிடிச்சி கேட்டா நிறைய பேர் எனக்கு தெரியும். எனக்கு ஏன்னா அவர் நினைக்கிறேன் ஒரு வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன். திருப்பி இந்த கேள்வி நீங்க அந்த கேட்பீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பயணம் தான் பதிலாக சொல்லுவேன்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி கேள்விக்கு நான் எதிர்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர் வேண்டுகோளாக சொல்றேன், ஏன் இந்த மாதிரி படம் எடுப்பீங்க கேள்வியை இனிமேல் அதை தவிர்த்துங்க. அது என்னை ரொம்ப பாதிக்குது. மறுபடி சொல்றேன், எமோஷனலா சொல்றேன். என்னை மட்டும் பாதிக்குது, இந்த வேலையை பாதிக்குது, என்னோட நரேட்டிவை பாதிக்குது, இந்த சிந்தனையை பாதிக்குது. நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை அன்பு செலுத்துவேன். நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்வியை கேட்கக்கூடாது, உங்களுக்கு எனக்கு முகம் வந்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கூடி வேலை ஆசைப்படக்கூடிய வேலை தான் இருக்கேன். நான் திருப்பி அந்த கேள்வியை நீங்க இப்ப என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமா வேலை செய்வேன். ஆனா உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்காரணத்தை கொண்டு என்னோட கலையோ, என்னோட ஆர்ட் ஃபார்மையோ, என்னோட அரசியலையோ யாராவது புடுங்க ட்ரை பண்ணணும்னா நான் மூர்க்கமா ஃபைட் பண்ணுவேன். அந்த மூர்க்கத்தை நிச்சயமா சொல்றேன், என்னோட ஆர்டிஸ்டுக்கே தெரியும், என்னோட வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மூர்க்கம் நானே எதிர்பார்க்காத மூர்க்கம். அது நான் அப்படி போகக்கூடாதுன்னு ரொம்ப நம்புறேன். நேசிக்கிறதா தெரியும். அதனால தயவு செஞ்சு இந்த கேள்வியை நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. நான் மாரி செல்வராஜ் படம்னா அது இருக்கும். மாரி செல்வராஜ் அதற்காக கிளம்பி வந்தவன் தான். மாரி செல்வராஜ் எடுக்கிறது சாதி படம்னு கேட்டா அதோட மொழி, என்னோட மொழி. மாரி செல்வராஜ் எடுப்பது சாதிய எதிர்ப்பு படம். அந்த எதிர்ப்பு படத்தை நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் இதை திமுகலையே சொல்லல, இங்கிருந்து சொல்றேன், எமோஷனலா சொல்றேன். நான் எப்பவுமே எங்களை ஆத்மா நம்புவேன். நான் அரசியல்வாதி கிடையாது, நான் கட்டுவாளம் கிடையாது, நான் ஆய்வாளர் கிடையாது. நான் என் வாழ்க்கையை பணயமா வச்சு படம் எடுத்துட்டு இருக்க ஒருத்தன். என் வாழ்க்கையை கலையா மாத்திக்கிட்டு இருக்கேன். என்னோட கலைக்கு ஒரு வெறி இருக்கு, என்னோட கலைக்கு ஆற்றாமை இருக்கு, என் கலைக்கு ஒரு கண்ணீர் இருக்கு, என் கலைக்கு சில கேள்விகள் இருக்கு, என் கலைக்கு ஒரு பயங்கரமான லவ், காதல் இருக்கு, இந்த சமூகத்தை பத்தி ஒரு காதல் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நான் அவங்களுக்கு கூட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 250 படம் வருது வருஷத்துக்கு, 300 படங்கள் வருது. உங்களுக்கு கொண்டாட்டம், உங்களை கும்பலப்படுத்தக்கூடிய படங்கள் எவ்வளவோ வருது. ஒருத்தனை விட்டுருங்க, அவனை ஏன் போட்டு அவனையும் திருப்பி அந்த கூட்டத்தில் போய் தர ட்ரை பண்றீங்க. இன்னும் விட்டுருங்க. நான் உங்களுக்கு பிடிக்க பார்க்க பிடிக்கணும்னு தயவு செஞ்சு நான் உருவாக்கி கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட என்னோட இவ்வளவு வாழ்வியல் அனுபவத்தை நீங்க நீங்க முடிவு செய்ய முயற்சி பண்ணாதீங்க. மற்றபடி இதெல்லாம் பண்ணா கூட இதே ஒரு வகையில நீங்க என்னை ஏற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிற பெரிய ஒரு பொறுப்பும் நம்பிக்கையும் இருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபடி இந்த தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி மாரி செல்வராஜியாக நான் என் நன்றியை சொல்லிக்கொண்டே இருப்பேன். அந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பேன். கடைசியாக என்னோட அஸ்டினேட்டர் டீம், என்னோட கேமரா டீம், என்னோட ஒட்டுமொத்த டீம் எனக்கு பயங்கரமாக உழைச்சிருக்கானுங்க. அவங்க எப்போவுமே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆள் கூட வேலை பார்க்கறதுக்கு கஷ்டம்னு சொல்லி, ஆனால் எனக்கு நம்பி வேலை பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த வெற்றி எவ்வளவு சிரிச்சு என்னென்ன பண்ணாலும் ரொம்ப எமோஷனலான வெற்றி. எனக்கு நல்லா தெரியும், நானும் இதுவும் எப்படி இருக்கணும் எனக்கு தெரியும். ஏன்னா இது சாத்தியமான எல்லாரும் கண்மணி எப்படின்னா அந்த முதல் நாள் அவங்க நான் ட்ரைனிங் கொடுக்கும் போது அதை உணர்ந்தேன். இப்படி ஆரம்பிக்கிறோமே, ஏன்னா அவன் அப்படிதான் வந்து அங்கிருந்து வரும்போது இப்படி ஆரம்பிக்கிறோமே, இவங்க எப்படி மாற்ற போறோம், இது எப்படி நடக்க போகுது, இது சாத்தியமா அப்படின்னு பயத்துல நாங்க இருந்தோம். 2 பேத்துக்குமே இருந்த ஒரு வெறி தான். இந்த கதையை பண்ணியே ஆகணுங்கிற வெறி எனக்கு இருந்துச்சு. சினிமாவை நம்ம யாரும் காட்டியே அவங்க வெறி அவனுக்கு இருந்துச்சு. இந்த 2 பேரோட வெறி தான் இந்த படத்தை இத்தனை தூரம் இத்தனை உழைப்பின் தூக்கி கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. எங்களோட உழைப்புங்கிறது நான் உழைப்பின் மூலமாகவே வெற்றி பெற வேண்டும் ஆசைப்படக்கூடிய ஆளா நாங்கள் இருக்கோம். எங்கள் உழைப்பின் பாதையை மாற்ற முயற்சிக்காதீர்கள். உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் நன்றி. டைசன் ஏற்றுக்கொண்ட அத்தனை மக்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்களோட டீம் ரொம்ப நன்றி.
கடைசியா என்னோட குடும்பத்துக்கு, என்னோட குடும்பம் வந்து சொல்லி ஆகணும். நான் பதட்டமான ஒரு வாழ்க்கையிலேயே இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு சினிமா இயக்குனர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அது எவ்வளவு பெரிய கொண்டாட்டமா இருக்கும், அந்த கொண்டாட்டம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு அவங்க பார்த்துருப்பாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்படி கொண்டாட்டத்தை அவங்க கொடுக்கல. ஏன்னா ஃபோன் வந்தா பயப்படுவாங்க, நான் யார்ட்டையாவது பேசினா பயப்படுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு வகையில் நான் டிஸ்டர்பாகவே இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன், நான் ரொம்ப நீங்க நிறைவாகவே இருக்கேன். என் மனசுல கடைசி என்ன சொல்றது, நீங்க எல்லாத்தையும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேல் அவங்க எனக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு விஷயம் நான் வந்து ஏதோ இன்டர்வியூ சொல்லும்போது நடந்துச்சு சொன்னாங்க. அது நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லி, கதாநாயகிகள் கருப்பா இருக்க கதாநாயகிகளை ஏன் சூஸ் பண்ண மாட்டேங்க யாராவது கேட்டாங்க. நான் சொல்றேன், இது வரைக்கும் எந்த ஆர்டிஸ்டையுமே வந்து அவங்க இந்த கலர்ல இருக்காங்க, எவ்வளவு அழகா இருக்காங்க, நான் எந்த ஆர்டிஸ்டையும் பார்த்தது இல்லை. நாங்க எல்லாருமே வந்து எப்படி சொல்றதுன்னா, நாங்க எல்லாருமே வந்து யார் இதுக்கு முழுசா உழைக்க போடுவாங்களோ, யார் நம்ம நம்புவாங்களோ அவங்க தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அவங்கள்ட்ட தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இது ஒருவேளை அப்படி நிகழாம இருக்குன்னா அதை நிகழ்த்துவதற்கும் நாங்கள் ஆசைப்படுறோம். அதை அப்படியான ஒரு சினிமாக்குள்ள அப்படியான சாத்தியக்கூறுகள் வரணும்னா எங்கள் மூலமா தான் வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் நடக்கும். அதை நாங்கள் செய்வோம்னு நினைக்கிறேன். அப்படியே அப்புறம் படமே நான் எடுப்பேன். அது ஒருவேளை நான், ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், சினிமா வந்து காம்ப்ரமைஸ்ல ஒரு இடத்துல இருக்கு. ஏன்னா முதலாளிகள் இருக்காங்க, பட்ஜெட் இருக்கு, பணம் இருக்கு, ஆடியன்ஸோட மனநிலை இருக்கு. இதுக்குள்ளதான் எங்களோட தேவையை நாங்கள் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். அப்படியேப்பட்ட அந்த காம்ப்ரமைஸ்க்கு எங்ககிட்ட இருக்காது. நான் அதை இல்லைன்னு சொல்லல. அந்த காம்ப்ரமைஸை எப்படி சொல்றேன்னு தெரியாம நானும் பல மொழிகளில் சொல்றேன், பல பேசுறேன். திருப்பி அந்த கேள்வி எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட கேட்கறீங்களா, நீங்க எந்த கேள்விக்கு எந்த பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு சொல்றேன், அப்படி அந்த கேள்வி தப்பா புரிஞ்சுக்கப்பட்டுச்சுன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒருவேளை நீங்க விரும்புறீங்க அப்படின்னா, அப்படியான ஒரு சினிமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த சினிமாவை எடுப்பதற்காக மாரிசெல்வராஜும் பாரஞ்சித்தும் எல்லாருமே முயற்சி பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா மக்கள் விரும்பக்கூடிய, மக்கள் சின்ன சின்ன, ஏன்னா எங்கிட்ட கேள்வி எல்லாமே பிரதான கேள்விகள் கிடையாது. எங்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் என்ன கேள்வி கேட்பாங்க, உள்ளுக்குள்ள வந்து ஒற்றை கேள்விகளா, உதவியோட கேள்விகளா இருக்கும். அந்த உதவியோட கேள்விக்கு நீங்க படம், அந்த உதவியோட கேள்வியை நீங்க மதிக்கிறது இருக்குல்ல, அது ஒரு கலைஞரோட பயங்கரமான ஒரு திமிர்த்தனம் இருக்கு. நாங்க உதவியோட கேள்வியை மதிக்கக்கூடிய டைரக்டரா, ஆர்டிஸ்டா இருக்குன்னு ஆசைப்படுறோம். அந்த கேள்வியை நாங்கள் மதிப்போம். அந்த அதை நான் நிகழ்த்தி காட்டணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா அதுல ஏதாவது பின்பற்று இருந்தா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றபடி எங்கள் கலை மக்களுக்கானது, அதை மக்களுக்காகவே கொண்டு சேர்ப்போம். அது எவ்வளவு விஷயம் இருந்தாலும் மக்கள் நம்புவோம். நன்றி, வணக்கம்.